உனக்கு இந்த அரண்மனையை பத்தி தெரியாது, வாட போயிடலாம். டேய் அப்புறம் உள்ள விழுந்த பாலை எப்படா எடுக்கிறது? டேய் நமக்கு அந்த பால் முக்கியம் இல்லடா, நம்ம உயிர் தான் முக்கியம். வா போயிடலாம். டேய் வாடா போலாம். டேய் நான் வரலடா, என்ன விட்றா. டேய் ப்ளீஸ் என்ன விட்டுடா. ஊர்ல இருந்து வந்து என் உயிரை வாங்குறியடா. அப்படி என்னடா இங்க நடந்துச்சு? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு ஜமீன்தார் அவர் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்து வந்தாரு. டேய் அது வெறும் பூனை தான்டா, நீ மேல சொல்லு. பூனையா? அது எப்படி பயமுத்துது. ஆமா என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஜமீன்தார் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அப்புறம் எப்போதுமே கலகலப்பா இருந்த வீடு அன்னைக்கு நான் அமைதியா இருந்துச்சு. ஏன் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களா? ஃபன் ஃபன். அந்த வீட்டு தோட்டக்காரனுக்கு சந்தேகம் வந்து அந்த அரண்மனைக்குள்ள போனான். ஆனா போனவனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ஏன் என்ன ஆச்சு? குடும்பத்தோட எல்லாரும் தூக்குல தொங்கிட்டு இருந்தாங்க. டேய் அதெல்லாம் ஒரு கட்டுக்கதையா இருக்கும்டா, அதுக்கெல்லாம் போய் பயப்படுறது. அதுக்கப்புறம் அந்த ஜமீன்தாரோட ஆவி இந்த அரண்மனையை சுத்தி வருதாண்டா. எங்க ஊர்ல நிறைய பேர் பாத்திருக்காங்கடா. சொன்னேன்ல இங்க வரவே நானு, இன்னைக்கு செத்தான். சரிடா வா போயிடலாம். நீங்க மறக்காம கீழே உள்ள லைக் பட்டன் அழுத்திட்டு போயிருங்க. அப்புறம் உங்களுக்கு பேய பத்தி ஏதாவது அனுபவம் இருந்தா கீழே கமெண்ட் போட்டுட்டு போயிருங்க. நான் தான் சொன்னேன்லடா அந்த அரண்மனையில பேய் இருக்குன்னு. ஆமாடா நீ சொல்றது உண்மைதான். நீ அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பேயை நான் என் 2 கண்ணால பார்த்தேன். என்னது பாத்தியா? ஆமாடா. ஏன்? இங்க எங்க ஊர்லயுமே அந்த பேய சில பேர் பாத்திருக்காங்க. ஆனா பார்த்த எல்லாருமே கொஞ்ச நாள்லே. டேய் நீ நிறுத்தி சொல்றத பார்த்தாதான்டா எனக்கு நெஞ்ச வலிக்குது. வேமா சொல்றா. கொஞ்ச நாள்ல எல்லாம் வித்தியாசமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வித்தியாசம்னா எப்படி? கழுவுற கையில சாப்பிடுறதும் சாப்பிடுற கையில கழுவுற மாதிரி இருந்தாங்களா? அப்புறம் என்னடா, இப்ப நான் கூட தான் அந்த பேய நேர்ல பார்த்தேன். இப்ப நான் என்ன வித்தியாசமாவா பண்ணிட்டு இருக்கேன்? சொல்றா. இப்ப நான் என்ன வித்தியாசமாவா பண்ணிட்டு இருக்கேன்? டேய் ஏன்டா பயப்படுற? பேய் எதுவும் பார்த்திருப்பானோ? என்னடா நீ இங்க இருக்கிறது நல்லதுல, நீ ஊருக்கே போயிரு. என்னது தனியா போகணுமா? பேசாம நீ என் கூட வந்துறேன். நானா? ஆமாடா நீ யோசிக்காம எங்க வீட்டுக்கு வந்துரு. நம்மளே மாட்டி விட பாக்குறானே. அப்புறம் நான் ஸ்கூலுக்கெல்லாம் போகணும்ல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க வீட்டுல இருந்து போய்க்கலாம். எங்க அத்தை போல லீவுக்கு ஊருக்கு வரேன். என்ன இடம் இது? இங்க பாரு. யார் நீ? என்ன கருமம் அது? என்னடா? ஒரு அமானுஷ்யமான கனவு வந்துச்சுடா. கனவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, துண்ணூரை பூசிட்டு போய் பர்றா. அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எது வந்துருச்சா? டேய் திடீர்னு கண்ணு எரியுதுடா. வந்துருச்சுடா. எனக்கு வந்துரும் போல. எங்கடா அது? அங்க கண்ணு முன்னாடி சார்ல உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா பாரு. டீ குடிக்குதா? டேய் உளறாதடா, அங்க ஒண்ணுமே இல்ல. அங்க இங்கதானே இருந்துச்சு, எங்க போனுச்சு? இல்ல இது நல்லதுக்கு இல்ல. காலையில இருந்து சொன்னி முதல் வேலையை அவனை ஜோசப் சேக்குவேல் சாமிகிட்ட கூட்டு போயிடணும். என்னடா அது கழுத்து மேல உட்காந்துருக்கா. என் கழுத்துலயா? அப்புறம் என்ன உங்க அப்பா குப்பமத்து கழுத்துலயா? உன் கழுத்துல வேண்டா. ஐயா வீட்டுல எவ்வளவு சேருக்கு போய் என் கழுத்துல உட்காந்துருக்கீங்க. தம்பி என்னப்பா நின்னுகிட்டே தூங்குற? எந்திரிப்பா. இந்த காஃபி. டேய் அது எங்க அம்மாடா. அம்மாவா? ஆண்டி சாரி ஆண்டி, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி. தம்பி நீ அரைஞ்சது கூட எனக்கு வலிக்கலப்பா. ஆனா இத்தனை வாட்டி ஆன்டிங்கிறல, அதான்ப்பா ரொம்ப வலிக்குது. சரி ஆண்டி. உனக்கு காப்பி ஒண்ணுதான் கேடு, போய் கள்ளி தண்ணியா குடி போ. ஆண்டின்னு தான் கூப்பிட முடியும். டேய் எந்திரி, எனக்கு தெரிஞ்ச சாமி ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போனோம்னா நம்ம எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவாரு. இன்னைக்கு அந்த ஜமீன்தார் பேயா இல்ல நம்மளால பாத்துருவோம். வாடா. இன்னையோட நீ செத்த. டேய் இவரா நீ சொன்ன பவர்ஃபுல் சாமி? ஆமாடா. பார்க்க ஒண்ணும் அவ்வளவு பவரெல்லாம் தெரியலையேடா. சும்மாரா, சாமி ஏதோ கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன்.
ஐயோ கையில வேற. தம்பி நீங்க யாருப்பா? டேய், 1 மணி நேரமா நம்ம நிக்கிறது இருந்தாலும் பார்க்கவே இல்ல போலடா. 1 மணி நேரமா உங்களை யாரா கூப்பிடாம நிக்க சொன்னது? என்ன மேட்ரு சொல்லு. சாமி, நம்ம வீட்ல ஒரு பேய் இருக்கு சாமி, அதை நீங்க தான் ஓட்டணும். பெண் பேயா? இல்ல சாமி, ஜமீன்தார் பேய். ஆண் பேயா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதே. சாமி சாமி, அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி, எங்களை காப்பாத்த நீங்க தான் வரணும். நான் வர்றது இருக்கட்டும், நீ எவ்வளவு க்ளோஸ்ல வர? சாரி சாமி. சரி சொல்லுங்க, என்ன பேக்கேஜ்ல போலாம்? பேக்கேஜா? ஆமாப்பா, காஞ்சரிங் பேய் மாதிரினா 10,000, காஞ்சனா பேய்னா 5,000, சந்திரமுகினா 3,000, அரண்மனை பேய் மாதிரினா 2,000 தான். உங்களுக்கு எப்படி? 2000க்கு நம்ம இங்க போறது? என்ன பாக்குறான்? வெளிச்சேன்னு பாக்குறான். தேரம். 2000 போய்க்கலாம் சாமி. அப்ப அரண்மனை பேக்கேஜ் ஓகே. போலாமா? சாமி, பேய கரெக்டா ஓட்டிடலாம்ல? தம்பி, பேய் ஓட்டுறெல்லாம் நம்மளுக்கு பேன் குத்துற மாதிரி, விளையாட்டை மட்டும் பாரு. என்னத்த விளையாட போறாரோ? சாமி, நீங்க கேட்ட மாதிரி பேய் விரட்ட தேவையான எல்லா பொருளும் வாங்கியாச்சு. ஆமா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, பெரிய சாமியை காணோம். அவரு பஜனை பாட போயிருக்காரு. இந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் நான் தான் பாத்துக்குவேன். அவனே டம்மி மாதிரி தான் இருப்பான். இவன் என்ன பண்ண போறானோ? இப்போ இந்த டிவைஸ் ஆன் பண்ணா பேய் எங்க இருக்குன்னு தானா தெரியும். சாமி, நாங்களும் உயிர் பயத்துல இருக்கோம், நீங்க என்ன கேம் விளையாண்டு இருக்கீங்க? கேம் விளையாடுறா? டேய், அவரை பார்த்தா உனக்கு என்ன கேம் விளையாட முடியாதா இருக்கு? நல்லா கேளு தம்பி. அவரு பாம தேடிக்கிட்டு இருக்காரு. அட மடுமட்ட போயில, நல்லா தூக்கி தேடுங்க சாமி நீங்க. இதுக்கு அவனே தேவலாண்டா. இது பேயை கண்டுபிடிக்கிற மிஷின். அந்த பேய் இங்கதான் எங்கேயோ இருக்கு. யோ, அதான் எங்களுக்கே தெரியுமையா, அதுக்கு தானே உன்னைய வர சொன்னது. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, இந்த கயிறை கையில கட்டிக்கங்க. சாமி, உங்களுக்கு? எனக்கு தேவையில்லை கயிறு. இப்ப நான் எடுக்க போறேன் அந்த பேயோட உயிர். எங்க உயிரை எடுக்காம இருந்தா சரி. இவன்களை மாதிரி பேய நம்புற ஆள் இருக்கனால தான் நம்ம பொழப்பு ஓடுது. கொட்டும கொட்டு பேய ஓடு, கொட்டும கொட்டு பேய ஓடு. ஐயோ, இந்த நேரத்துல கரண்ட் பிடிக்கினாங்களே. அடடா, வலிக்குதே, என்னைய விட்டுடு. வந்துருச்சு. ஐயோ அம்மா, எப்பா. என்ன சாமி, ஏதோ அடி வாங்குற சத்தம்லாம் கேட்டுச்சு. நான் தான்ப்பா பேய போட்டு வெளுத்திட்டேன். நினைச்ச சாமி, நான் தான் சொன்னேன்ல அவர் பவர்ஃபுல் சாமின்னு. ஐயோ, ரொம்ப பவர்ஃபுல் தான்டா. மறுபடியுமா? சாமி, இந்த தடவை விட்டுறாதீங்க, நல்லா லெஃப்ட் ரைட் வெளுத்து வாங்க. ஐயோ அம்மா, எப்பா, நான் டம்மிமா. எவன்டாவே கரண்ட் ஆஃப் பண்ணி விளையாடுறது? அங்க பாரா, சாமி பேய் அடிச்சே டயர்ட் ஆகி தூங்கிட்டாரு. அது இல்லடா, சாமி ஏதோ அடுத்த ரவுண்ட்ல பேய பிடிக்கிறதுக்கு ஹெவியா பிராக்டிஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்த ரவுண்டா? உங்க 2000 வேணா ஆளு விடுங்கடா. அப்ப இவன் டம்மியா? நிறுத்துங்கடா. ஜமீன்தாரையா, எங்களை விட்டுருங்கய்யா. நீங்கள் என்னை பார்த்து பயப்பட தேவையில்லை.